எங்க உடல்ல 7 ரகசிய மையங்கள் இருக்குது. தியானத்தின் மூலம் சக்கரங்கள ஆக்டிவேட் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. ஆனா, சரியான மைண்ட்ஃபுல்னஸ் மூலம் அந்த 7 சக்கரங்களும் சரியான முறையில எங்கள வழி நடத்தி செல்லும். இன்னைக்கு நாங்க பார்க்க போறது பாடி ஸ்கேன். அதாவது எங்களோட உடல நாங்க ஸ்கேன் பண்ண போறோம். ஸோ மைண்ட்ஃபுல்னஸ்ல 3வது நாளாகிய இன்றைக்கு நான் பாடி ஸ்கேன் செய்கிறது. இத பத்தி தான் பேசப் போறேன். கட்டாயம் இது நீங்க இந்த முறையில இதே மாதிரி தான் பிராக்டிஸ் பண்ணணும்ன்ட்டு இல்ல. பட் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அல்லாட்டி நீங்க வேற YouTubeல போய் நீங்க வேற வேற பாடி ஸ்கேன் என்ன மாதிரி பண்றேன்னு சொல்லி அவங்கள்ட்ட இருந்து நீங்க கற்றுக்கொண்டத பயன்படுத்தலாம். பாடி ஸ்கேன்ல என்னென்ன பெனிஃபிட் இருக்கு? அதாவது உங்களோட மைண்டும், உடலும் ஃபுல்லாவே ரிலீஸ் ஆகும். அதாவது உங்களோட மைண்ட்ல இருக்கிற ஸ்ட்ரெஸ், உங்களோட உடல்ல இருக்கிற சோர்வு. ஸோ மெயினா எங்களோட மனம் சோர்வடையும் பொழுது உடலும் சோர்வடையும். அதே நேரம் நீங்க ஒரு நாள்ல காலையில 7 மணிலேருந்து இந்நேரம் 5 மணி வரைக்கும் நீங்க தொடர்ந்து வேலை செய்கிறீங்க. உங்களோட கால் வலிக்கும், உங்களோட மைண்ட் சரியா வேலையில செஞ்சு ஃபோக்கஸ் பண்ணி உங்களோட கண் நோக்கும். இந்த மாதிரி உங்களோட உடல்ல ஒவ்வொரு பாகங்களும் சோர்வடைஞ்சிருக்கும். ஸோ இந்த பாடி ஸ்கேன் மைண்ட வலுப்படுத்தும். இதன் மூலம் உடலின் மூலம் அதாவது உங்களோட பிசிக்கல் உங்களோட உடல்ல இருக்கிற சோர்வை நீக்கி உங்கள ஒரு உற்சாகமா அதாவது உங்களுக்கு ஒரு பூஸ்ட் மாதிரி இது ஹெல்ப் பண்ணும். அட நான் இன்னைக்கு பாடி ஸ்கேன் பண்ணேன், என்னடா எனக்கு கால்ல இருக்கிற வலி போகலையே, உடனே போயிடாது. நீங்க இந்த பிராக்டிஸ் பிராக்டிஸ் பண்ணி பண்ணி நீங்க வரும் பொழுது நீங்க இப்ப 7ல இருந்து 5 மணி வரை வேலை செஞ்சுட்டு வீட்டை வரும்பொழுது களைப்ப உணர்ற நீங்க இத நீங்க பிராக்டிஸ் பண்ணி ஒரு 3 மாசத்துக்கு பிறகு, ஒரு 4 மாசத்துக்கு பிறகு, இதே வேலைய தான் நீங்க தொடர்ந்து செய்றீங்க. 7லேருந்து 5, 7 மணிலேருந்து 5 மணி வரை நீங்க தொடர்ந்து வேலை செய்றதா இருந்தாலும், அந்த 5 மணிக்கு பிறகு நீங்க வீட்ட வந்ததுக்கு பிறகு, உங்களுக்கு அந்த களைப்ப நீங்க உணர மாட்டீங்க. ஏன்னா, கன்டினியூஸா நீங்க ஒரு 3 மந்த்ஸா, ஒரு 4 மந்த்ஸா நீங்க இந்த பாடி ஸ்கேன் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. எதுவுமே எங்களுக்கு உடனடியா தீர்வு கிடைச்சிருமா? இப்ப எங்களுக்கு தலை அடிக்குது. நாங்க ஒரு Panadol ஒரு மருந்து நாங்க போடுறோம். உடனே எங்களுக்கு ஓகே. ஒரு ரிலீஃப் ஆகுது. ஆனா, இது ஷார்ட் டெர்ம் ரிலீஃப். லாங் டெர்ம் ரிலீஃப்ன்னும் பொழுது, நாங்க கொஞ்சம் எஃபர்ட் போடணும். எங்க டைம் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ, இந்த பாடி ஸ்கேன் பண்றதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும்? நான் எந்த மாதிரி பண்ணணும்? ஒண்ணு நீங்க காலையில எழுந்த உடனும் நீங்க செய்யலாம். ஆனா, பெட்டர் நீங்க வேலையெல்லாம் முடிச்சு இரவு குளிச்சுட்டு தூங்க போகும்போது, அதாவது நீங்க நித்திரை கொள்ளும் பொழுது, நீங்க கட்டில்ல உறங்கின வண்ணமே நீங்க இந்த பாடி ஸ்கேன நீங்க செய்யலாம். அதாவது இப்ப நான் உங்களோட பேசும் பொழுது, நான் இந்த இடத்துல இருந்து பேசிட்டு இருக்கிறேன். நான் எங்கேயாச்சும் மூவ் ஆகுறேன்னா, நான் வேற இடத்துக்கு போய் இல்லாட்டி பறந்து பறந்து உங்களோட பேசுறேனா? இல்ல. என்னோட உடல் ஒரு இடத்துல ஒரு அப்படியே இருக்குது. ஆனா எங்கட மைண்ட் அப்படி இல்ல. உங்களோட பேசிட்டு இருக்கும் பொழுதும், ஓகே நான் இந்த விஷயத்த இந்த மாதிரி சொல்லணும்னு நினைச்சிருந்தா, பக்கத்துல மத்தவங்க பேசுற சத்தம், வாகனம் போற சத்தம், இந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ராக்ஷனால சொல்ல வேண்டிய விஷயத்த சரியா, அதாவது நான் இந்த வழியில சொல்லணும்னு நினைச்ச விஷயம், சில டிஸ்ட்ராக்ஷனால தவறுதலா வேற மாதிரி சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எங்கட மைண்ட்ல 50 விதமான தாட்ஸ், தேவையில்லாத தாட்ஸ் தான் வந்துட்டு இருக்கும். அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாளைக்கு வார தாட்ஸ்ல 50 விதமான தாட்ஸ் நாங்க செய்ய போறதும் இல்ல, செஞ்ச விஷயங்களும் இல்ல. அதாவது என்ன சொல்றது? ஒண்ணுக்குமே பிரயோசனம் இல்லாத மாதிரி தான் தாட்ஸ் எங்களுக்கு வரும். ஸோ அது எங்களுக்கு விளங்காது. பட் நாங்க அந்த மைண்ட நாங்க அவதானிச்சு பார்த்தா, அதுல வர தாட்ஸ் எல்லாம் ஓகே இது நாங்க செய்ய போறதும் இல்ல. இது நடக்க போறதும் இல்ல. ஏன் இந்த மாரி தாட்ஸ் வருது? இப்படித்தான். ஸோ இத கண்ட்ரோல் பண்ணி அதாவது இத நாங்க எங்கட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கும், எங்கட மைண்டையும், எங்கட பாடியையும் எங்கட கட்டுப்பாட்டுல வைக்கிற ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு மெத்தட் தான் இந்த பாடி ஸ்கேன். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு காலையில இருந்து பின்னரம் வரைக்கும் நீங்க எவ்வளவு தூரம் நடந்திருப்பீங்க? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. காலையில நீங்க எழும்பினதுல இருந்து நீங்க வேலைக்கு போயிருக்கலாம், ஸ்கூலுக்கு போயிருக்கலாம், அல்லது டியூஷனுக்கு போயிருக்கலாம். இல்லாட்டி கடைக்கு போயிருக்கலாம். இல்லாட்டி நீங்க ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போயிருக்கலாம். ஸோ காலையில இருந்து இப்ப வரைக்கும் நீங்க எங்கெங்க நடந்திருக்கீங்க? அதாவது உங்களோட கால் மட்டும் யோசிச்சு பாருங்க. நீங்க எங்கெங்க நடந்து, நடந்து, நடந்து போனீங்கன்ட்டு. ஸோ அந்த நடந்து போன பாதை அவ்வளோத்தையுமே நீங்க இப்ப கற்பனை பண்ணி பார்த்தீங்களா இருந்தா, உங்களோட காலுக்கு நீங்க எவ்வளவு வேலைய குடுத்துருக்கீங்கன்றது உங்களுக்கு தோணும்.
என்னால நடக்க முடியல. இதுக்கு மேல நடக்காத. இந்த மாதிரி சொல்லுமா? இல்ல. ஆனா, ஒரு வலிய குடுக்கும். ஒரு பெயின் ஒன்று வரும்பொழுது, அது சொல்லுது. என்னால இதுக்கு மேல நடக்கேலா. எனக்கு வலிக்குதுன்னு. ஆனா, நாங்க என்ன பண்றது? எங்கட வேலைய நாங்க முடிச்சே ஆகணும். இல்ல 5 மணி வரைக்கும் எனக்கு வேலைன்னா, இப்பதான் 2 மணி. கால் நோவுதுன்னு சொல்லி போட்டு, நான் 2 மணிக்கே ஆஃப் போட்டுட்டு போகலாமா? இல்ல. 5 மணி வரைக்கும் நாங்க வேலை செய்யத்தான் வேணும். சில பேர் நின்னு வேலை செய்வாங்க. சில பேர் நடந்து வேலை செய்வாங்க. ஸோ ஒவ்வொருத்தர் வேலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ நீங்க இன்னைக்கு நடந்த தூரத்த மட்டும் யோசிச்சு பாருங்க. அந்த காலுக்கு மட்டும் வாய் இருந்தா, அது அதோட வலிய என்ன மாதிரி எல்லாம் சொல்லும். ஸோ நாங்க எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்றோன நாங்க புலம்பிட்டே இருப்போம். ஸோ அதே நேரம் எங்கட கால் அதோட வலிய அது யார்ட்ட சொல்லும். ஸோ அதுக்கு நாங்க ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் பண்றோமா? அத நாங்க ஒவ்வொரு நாளும் கவனிக்கிறோமா? இல்ல. ஓகே. ஒரு நாள் காலையில குளிக்கிறோம், இரவு குளிக்கிறோம். ஸோ அது மட்டும் போதுமா? இங்க நான் கால்ன்னு சொல்றேன். பட் சில பேருக்கு கை. நீங்க கை மூல நீங்க வேலை செய்றீங்க. உங்களுக்கு ஒரு நாளைக்கு நீங்க என்ன சொல்றது, கம்ப்யூட்டர்ல தான் உங்களுக்கு வேலை. நீங்க டைப் பண்ணத்தான் வேணும். ஸோ தைக்கத்தான் வேணும். தைக்கிறது தான் அவங்களோட தொழில். கையால தான் அவங்க நிறைய வேலை செய்ய வேண்டி வரும். இன்னும் ஒவ்வொருத்தர் சில பேருக்கு கண். ஒரு கேமரா அது பார்த்து அதுல எடிட்டிங் வேலை செய்யணும். ஸோ கண் தான். அப்ப அவங்களுக்கு கண். ஸோ இந்த மாரி நான் உதாரணத்துக்கு கால்ன்னு சொல்றேன். பட் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பகுதிகளும் நீங்க என்ன வேலை செய்யுங்களோட பகுதிகள் எவ்வளவு தூரம், எவ்வளவு அதிகமா நீங்க பயன்படுத்துறீங்க. ஸோ கண்ணுக்கு யாராச்சும் மசாஜ் செய்றீங்களா? ஸோ இரவு வந்ததுக்கு பிறகு குளிச்சுட்டு படுக்கிறீங்க. பட் கண்ணை யாராவது கவனிக்கிறீங்களா? உங்களோட கைகள், உங்களோட கால்கள், உங்களோட உடல். ஸோ இந்த மாதிரி எங்களோட உடல நாங்க கவனிக்கிறது குறைவு. ஸோ இந்த பாடி ஸ்கேன் எங்களோட உடல்ல இருக்கிற எல்லா பகுதிக்கும் நாங்க ரத்த ஓட்டத்த குடுக்குறோம். நான் இந்த மாதிரி இருக்கிறேன். என்னோட விரல்கள நான் இந்த மாதிரி வச்சுட்டு, ஓகே இந்த விரல்கள்ல நான் பெருவிரல். இந்த பெருவிரல மட்டும் நான் பார்க்கிறேன். இந்த பெருவிரல மட்டும் நான் பார்க்கும் பொழுது, அந்த இடத்துல ஒரு விதமான ஒரு தூண்டுதல் ஏற்படும். ஸோ நீங்க உங்களோட கைய வச்சுட்டு நீங்க மத்த விரல்கள விட்டுட்டு பெருவிரல் நுனிய மட்டும் நீங்க பார்த்துட்டே இருங்க. உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு விதமான தூண்டுதல், ஏதோ ஒரு விதமான ஒரு ஈர்ப்பு ஒன்று ஏற்படும். ஸோ இத நீங்க இப்டி கைய வச்சு பெருவிரல பார்க்காமலே, இப்ப நீங்க இந்த இடத்துல இருக்கிறீங்க. கண்ண மூடிட்டு, ஓகே உங்களோட கை இப்படி இருக்கு. இல்லாட்டி உங்களோட கை மேசையில இருக்குது. ரைட்? இப்ப நீங்க அந்த பெருவிரல பார்க்குற மாதிரி கற்பனை பண்ணுங்க. அதாவது கற்பனை இல்ல. அ இது ஒரு சின்ன ஒரு விஷயம். இந்த டெக்னிக்க நீங்க புரிஞ்சு கொண்டுட்டீங்களா இருந்தா, இந்த பாடி ஸ்கேன நீங்க வித்தியாசமா அதாவது என்ன சொல்றது? நீங்க அ பெஸ்ட்டா நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இந்த பெருவிரல நீங்க பார்க்க போறீங்க. பட் நேரடியா பார்க்கையில, உங்களோட மனக்கண்ணுல அந்த கை இருக்கிற தூரத்த அந்த தூரத்த நீங்க கற்பனையில அளவுகோல் விடுறீங்க. இவ்வளவு தூரத்துல என்னுடைய பெருவிரல் நுனி இருக்குன்னு சொல்லி, நீங்க ஒரு அதாவது உங்களோட மனக்கண்ணுல நீங்க அந்த இடைவெளிய அளந்து, அந்த இடத்த நீங்க உணர்றீங்க. அந்த பெருவிரல் நுனிய நீங்க உணரும் பொழுது, உங்களோட அந்த பெருவிரல் நுனிக்கு ரத்த ஓட்டம் அதிக அளவுல போகும். அதாவது உங்களோட பிரெயின் சொல்லுது, ரைட் ஓகே. இவ அந்த பெருவிரல் நுனிய இவ யோசிக்கிறா. இவக்கு அந்த இடத்துல ஏதோ ஒன்று வேணும். நான் அங்க உடனே போகணும். இந்த மாதிரி ஒரு சிக்னல உங்களோட பிரெயினுக்கு குடுக்கும். ஸோ உங்களோட பிரெயின் டக்குன்னு என்ன, ஓகே கொஞ்சம் பிளட் நீ அங்க ஸ்பீடா போ அப்படின்னு சொல்லி பிளட்ட அங்க டக்குன்னு புஷ் பண்ணும். ஸோ அந்த இடத்துக்கு ரத்தோட்டம் போகும். ஸோ அந்த இடத்துக்கு ரத்தோட்டம் போகும் பொழுது தூய்மையாக்கப்படுது. அந்த இடத்துக்கு ஒரு என்ன சொல்றது? இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் மசாஜ். ஒரு விதமான ஒரு மசாஜ் ஒன்று நீங்களே குடுக்குறீங்க. பட் நீங்க இந்த கைய வச்சு ஓகே மசாஜ் இப்படி இப்படி செஞ்சா தான் இந்த இடத்துல ரத்தோட்டம் வரும் இல்ல. ஸோ நீங்க நினைக்கும் பொழுதே அந்த இடத்துக்கு பிளட் போய் இன்டர்னலா இது நீங்க எக்ஸ்டர்னலா நீங்க உங்களோட கைக்கு மசாஜ் குடுக்குறீங்க. பட் நான் சொல்றது இன்டர்னல் இந்த இடத்துக்கு ரத்தோட்டம் போகும். ஸோ இதத்தான் நீங்க உடல்ல எல்லா பகுதிக்கும் நீங்க செய்ய போறீங்க. பாடி ஸ்கேன் ஸோ செய்யறதுக்குரிய இன்ஸ்ட்ரக்ஷன் வேணும்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் இன்னொரு வீடியோ தனி ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனா உங்களுக்கு நான் சொல்ல நீங்க ஜஸ்ட் அந்த வீடியோவை கேட்டுட்டே நீங்க தூங்கலாம். ஸோ அது ஒரு நார்மலா ஒரு 10 to 20 மினிட்ஸ் எப்பவும் ஒரு 20 மினிட்ஸ் நீங்க பாடி ஸ்கேன் செய்தீங்களா இருந்தா அது பெஸ்ட். ஒரு சர்க்கிள், ஒரு ரவுண்ட். ஸோ அது செய்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 to 10 மினிட்ஸ் எடுக்கும். ஸோ நீங்க உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராக்டிஸ் இருந்தா, நீங்க 3 சர்க்கிள் மாதிரி செய்யலாம். கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் உங்களுக்கு தேவைப்படும்.
ஸோ இந்த பாடி ஸ்கேனை செய்கிறத ஒரு ப்ரீஃபான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் தூங்குறதுக்கு முதல் நீங்கள் கட்டில் உறங்கின வண்ணமே, அதாவது உங்களோட கை கால்கள் எல்லாம் தளர்ந்த வண்ணம் இருக்கட்டும். ஸோ நீங்கள் வந்து அதாவது கால்ல இருந்து, அதாவது கால் பாத விரல்ல இருந்து படிப்படியா மெல்ல ஒரு இடங்களா நீங்க மனசுல நீங்க நினைச்சு நினைச்சு அந்த இடத்த உணர்ந்து அப்படியே அதை தலைப்பகுதிக்கு கொண்டு வரணும். திரும்ப என்ன பண்றது? தலைப்பகுதியில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ஒவ்வொரு பகுதியா இறங்கி 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 நீங்க கால் நுனிக்கு நீங்க உங்களோட உணர்வை கொண்டு போகணும். ஸோ இந்த மாதிரி செய்யும் பொழுது பிளட், அதாவது ரத்தோட்டம் வந்து கால் நுனியில இருந்து உங்களோட தலை உச்சி வரைக்கும் ஒரு சீரா வந்து திரும்ப தலை உச்சியில இருந்து கால் நுனி வரைக்கும் சீரா போகும். ஸோ இது மாதிரி ஒரு தடவை வந்து திரும்ப போறது ஒரு சுழற்சி, அதாவது ஒரு சர்க்கிள்ன்னு நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன். அதே மாதிரி 3 தடவை நீங்க செஞ்சீங்களா இருந்தா உங்களோட உடல்ல எந்த விதமான நோய்களும் எந்த விதமான ஒரு களைப்போ ஏற்படாது. ஸோ இது வந்து ஒரு பெஸ்டான ப்ராக்டிஸ். ஸோ நீங்க இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பாடி ஸ்கேன் சொல்லி யூடியூப்ல வீடியோஸ் இருக்கு. நீங்க அதை பார்க்கும் பொழுது ஒரு ஐடியா ஒன்று வரும். ஸோ இது செய்யும் பொழுது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாசத்திலேயே உங்களுக்கு வந்து உங்களோட உடல் உங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும். நீங்க சாப்பிடுற உங்களோட உணவு பழக்கவழக்கம் மாறும். உங்களோட கதை பேச்சு, உங்களோட நடை பாவனைகள் எல்லாமே மாறும். அதாவது என்ன சொல்றது? அந்த 7 சக்கரங்களுமே உங்களுக்கு சரியான முறையில உங்கள வழிநடத்தும். ஸோ நம்ம சொல்லுவோம், "அட நான் இந்த வேலைய செய்ய நினைச்சேன். ஆனா என் மனசு சொல்லுச்சு." இன்ட்யூஷன் என்று சொல்லுவோம். எனக்கு இது செய்ய வேணாம்னு தோணுச்சு. ஸோ இல்ல இந்த இடத்துக்கு நான் இன்னைக்கு போகணும். ஆனா இல்ல, என்னமோ என் மைண்ட் சொல்லுது, இங்க இன்னைக்கு போக வேணாம்னு. யார் அந்த மைண்ட்? யார் அது சொல்றது? பட் நாங்க அப்படி ஒரு ஒரு தாட் எங்களுக்கு வரைக்குள்ள நாங்க அத கேட்கிறோம். அதையும் மீறி நாங்க செய்யும் பொழுது சில பிரச்சனைகளை நாங்க எதிர்கொள்றோம். அப்ப நாங்க யோசிப்போம், "அட அப்பவே எனக்கு மைண்ட் சொல்லுச்சே, நான் ஏன் அதை கேட்கல? நான் என் மைண்ட் சொன்னதை நான் கேட்டிருந்தா எனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காதே." இப்படி அனுபவம் உங்களுக்கு இருந்திருக்கா? ஸோ யாரோ ஒரு நபர் உங்களுக்குள்ள இருந்து பேசுற மாதிரி இருக்கும். அது இன்ட்யூஷன், ஒரு உள்ளுணர்வு, கட் ஃபீலிங். கட் ஃபீலிங்ன்றது சம்திங் டிஃப்ரெண்ட் அண்ட் இன்ட்யூஷன் அது வந்து பவர்ஃபுல். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ உங்களுடைய 7 சக்கரங்களையுமே உங்கள சரியா வழிநடத்தணுமெண்டா, இந்த பாடி ஸ்கேன் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. மைண்ட்ஃபுல்னஸ்ல இருக்கிற பெஸ்ட்டான டெக்னிக் இது. ஸோ இந்த டெக்னிக் இத பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஜஸ்ட் ஒரு இப்ப நீங்க வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு கூட செய்யலாம். இந்த வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு நீங்க ஒரு 5 மினிட்ஸ் ஓகே நான் சொன்ன மாதிரி கால்ல இருந்து அப்படியே படிப்படியா மேல வந்து தலை உச்சிக்கு வந்து தலை உச்சியில இருந்து அப்படியே போய் கால் நுனிக்கு. இது ஒரு சைக்கிள். இப்ப நீங்க இந்த வீடியோவ போஸ்ட் பண்ணிட்டு இது ஒருக்கா பிராக்டிஸ் பண்ணி பாருங்களேன். நான் இப்ப இருந்த மாதிரியே நான் வந்து செய்றேன். நீங்க வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒருக்கா செய்து பாருங்களேன். ஸோ கண்ண மூடிட்டு, நீங்க இருக்கிற மாதிரியே கை 2யும் தளர்வா வச்சுட்டு, உங்களோட கால், பாத விரல்ல ஸோ நீங்க ஒரு விரலா நீங்க அப்படியே உணர்ந்துட்டு வாங்க. ஸோ இடது பகுதி உங்களுக்கு எது ஈஸியா வருதோ நீங்க அந்த மாதிரி செய்யலாம். ஃபர்ஸ்ட்டா இடது பக்கத்த நினைச்சுட்டு நீங்க வலது பக்கத்த நினைக்கலாம். இல்ல உங்களுக்கு வலது பக்கத்த ஃபர்ஸ்ட்டா நினைச்சா நீங்க வலது பக்கத்த நினைச்சுட்டு இடது பக்கத்த நினைக்கலாம். ஸோ வலது பக்கத்துல இருந்து ஒவ்வொரு விரலா நீங்க அந்த இடத்த பார்க்குற மாதிரி அந்த இடத்த பார்த்துட்டு அப்படியே உணருங்க. ஜஸ்ட் நோட்டீஸ் பண்ணுங்க, உணருங்க. ஒவ்வொரு விரலா அந்த விரல் ஓகே. அந்த விரல இப்ப உங்களுக்கு சும்மா உங்களுக்கு இப்ப 2வது இப்ப உங்களுக்கு கால் விரல்கள்ல, ஐயோ! எனக்கு இந்த விரல வந்து உணரலாம இருக்கே! அந்த மாதிரி ஃபீல் யாருக்காவது வருதா? கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இல்ல என்னால ஒவ்வொரு விரலையும் என்னால உணரக்கூடிய மாதிரி இருக்கு. என்னால பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஓகே. ஸோ இடது பக்கம். வலது பக்கத்துல இருந்து அப்படியே வந்து, இடது பக்கத்துலயும் இருந்து வந்து, ஓகே. 2 பேரையும் பாத விரல் 2 பாத விரல்லயும் உங்களோட ஃபோக்கஸ் வருது. ஓகே. அப்படியே மெல்ல மெல்லமா காலுக்கு உங்களோட ஃபோக்கஸ் வரட்டும். அப்படியே கால்கள்ல இருந்து முழங்கால்கள், அப்படியே மெல்ல மெல்ல மெல்லமா, அதாவது நீங்க ஒவ்வொரு உங்களோட பாதத்துல பாத விரல் நுனியிலிருந்து ஒவ்வொரு பாகமா, ஒவ்வொரு பகுதியா அத உணர்ந்து உணர்ந்து நீங்க மெல்ல மெல்லமா அப்படியே உங்களோட உணர்வ மேல கொண்டு வரணும். முழங்கால், தொடை இந்த மாதிரி வந்து இடுப்பு பகுதி, வயிற்று பகுதி, மார்பு பகுதி, கழுத்து பகுதி, முகம். ஸோ முகம் வரைக்கும் உங்களோட வாய், மூக்கு, கண், புருவம், நெற்றி,
தலை உச்சி. விரைவா உங்களுக்கு உங்களுக்கு நான் சொல்றேன். பட் நீங்க இத வந்து செய்றதுக்கு ஒவ்வொரு பகுதியா நீங்க மெல்ல மெல்லமா உணர்ந்து வரைக்குள்ள, இப்ப நீங்க என்னோட சேர்ந்து நீங்க வீடியோ செய்றதா இருந்தா கூட, உங்களுக்கு உடல்ல ஏதாவது ஒரு பகுதி முழங்கால்ல வலி இருந்தா, ஆனா அந்த முழங்கால்ல ஏதோ ஒரு ஏர் கண்டிஷனர் போட்ட மாதிரி, ஒரு ஏசிய பக்கத்துல வச்ச மாதிரி உங்களால ஃபீல் பண்ணக்கூடியதா இருக்கும். அந்த மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்களா இருந்தா, நீங்க இத சரியா செஞ்சுட்டு வரீங்கன்னு அர்த்தம். ஸோ நீங்க சரியா அந்த இடத்த உணர்றீங்க. சரியா அந்த இடத்த பார்க்குறீங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி உச்சிக்கு வந்துட்டு, திரும்ப அப்படியே மெல்ல மெல்லமா பாத நுனிக்கு போகணும். இது வந்து 1வது சுற்று. ஸோ இது மாதிரி 3 தடவ செய்யணும். ஸோ இன்னைக்கு வந்து இந்த ஒரு பாடி ஸ்கேன பத்தி ஒரு பிரீஃபா நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இத வந்து நீங்க என்னோட செஞ்சு பிராக்டிஸ் பண்ணியிருக்கலாம். அல்லாட்டி நீங்க போஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு புடிச்ச ஸ்டைல்ல நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்த்துருக்கலாம். ஸோ உங்களோட உடல்ல எந்த பாகத்துல, அதாவது என்ன சொல்றது, உங்களுக்கு கால் பாதத்துல வலி இருந்தா, அந்த கால் பாதத்துல நீங்க இப்ப கூட ஒரு விதமான ஒரு கூல்னஸ், ஒரு விதமான ஒரு ஏசி, அதாவது ஏசி போட்ட மாதிரி இருக்கு. என்னோட கால் பாதத்துக்கு ஏசி பக்கத்துல ஏசி போட்ட மாதிரி இருக்கு. ஃபேன் போட்ட மாதிரி இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு வரும். ஸோ அப்படி உங்களுக்கு ஃபீல் வருதா? கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ எந்த பகுதியில உங்களுக்கு வலி இருக்கு? ஸோ எந்த பகுதியில உங்களுக்கு ரிலீஸ் ஆன மாதிரி இருக்கு? ஸோ இது பத்தி நான் உங்களுக்கு, அதாவது இது செய்யும் பொழுது உங்களுக்கு உங்களோட உணரக்கூடிய மாதிரி இருந்ததா? இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது எனக்கு லைஃப்‌க்கு ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி தோணுச்சுதா இருந்தா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இன்னைக்கு நீங்க 3வது நாளும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா, டே 3 கம்ப்ளீட்டட்ன்னு சொல்லி கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ 30 நாளும் கம்ப்ளீட் பண்றவங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட். என்னால முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட். நாளைக்கு நாங்க மைண்ட்ஃபுல் லிசனிங்க பத்தி பார்க்க போறோம். இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. யார் யாருக்கு பிரயோசனம் இருக்குமோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே. ஸோ see you tomorrow.